தற்குறி விஜய் மேலே நேற்று தேர்தல் பரப்புரையில் தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. எதுக்கு? அவங்க 3000 பேர் கூடுறோம்னு சொல்லிவிட்டு மொத்தம் 5000 பேர் மொத்தம் அங்கே என் பக்கத்து தொகுதியெல்லாம் வந்திருப்பான். கூட்டம் நெரிச்சு மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து அதனால் வழக்க போட்டிருக்கு. அந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாப்புல தெரியுமா? எங்கள் விஜய் மேலே பயப்படுறாங்க. என்ன தேர்தல் ஆணையம் பயப்படுதா? தேர்தல் ஆணையம் விஜய் ஜெயிச்சா என்ன, அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு திமுக ஜெயிச்சா அவங்களுக்கு என்ன? அவங்க தேர்தல் நடத்துகிறதா அவங்களோட வேலை. அது நீ போட்டு பப்ளிக்காக இப்போ பண்ணுற, அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. உன்னோட ரசிகர் தற்கூறிகள் சொன்னாலும் கேட்க மாட்டான். பக்கத்தில் போய் சொன்னால் கையை பிடிச்சி கடிக்க வருவேன். சின்ன பிள்ளைய கீழே விழுந்தால் கூட ஏறி போட்டு மீச்சு கொண்டு விடுவேன். அது கரூர் சம்பவமே தெரியும். எல்லாம் பயப்படுற, நீ கூட்டம் நடக்கிற இடத்துல வாரதுக்கே பயப்படுறாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் ஒரு வழக்கு போட்டிருக்குன்னா அதை போய் சந்தி, அதை விட்டுவிட்டு எங்கள் ஆளு மேலே பயப்படுறாங்க அப்படின்னு. உங்கள் ஆள் வெளியே 6 மணிக்கு மேலே வெளியே இருக்க மாட்டாப்புல. ஏன்னா 6 மணிக்குள்ள கூட்டத்தை முடித்தாதான் அவர் 6 மணிக்கு மேலே பனையூருக்குள்ளே போனாதான் குடிச்சுட்டு படுக்கிறதுக்கு அவருக்கு சரியாக இருக்கும். நீ அவருக்கு ஊற்றி கொடுக்குற வேலையை பாரு. நீ இப்படி பண்ணிடுவா அப்படி பண்ணிடுவோம்னு உங்கள் ஆள் மேலே மொத்தமே எல்லாரும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் ஆள் தான் பயந்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஆயிருமே இப்படி தற்கொலையெல்லாம் வச்சுக்கிட்டோம், என்ன பண்ண போகிறோம், தலைமை தற்கொலையாக வேறு இருக்கமே அப்படின்ட்டு அவர் தான் பயந்துக்கிட்டு இருக்காப்புல. பார்க்கத்தையும் போகிற 2026 தேர்தல்.